ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவை தேடி. இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான 10 கிச்சன் டிப்ஸ் தான் சொல்ல போகிறோம். இந்த 10 டிப்ஸுமே உங்கள் லைஃப்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன டிப்ஸ்லாம் சொல்லியிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. பொதுவாக நீங்கள் பிரியாணி, கீ ரைஸுக்கெலாம் தாளிக்கிறப்போ உங்களோட சமையல் ரொம்ப ருசியாக நல்ல மணமாக வரணுன்னா அதுக்கு ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியண்ட் இருக்குது. இதுதான் ரம்பைன்னு சொல்லக்கூடிய பாண்டான் லீவ்ஸ். இந்த லீவ்ஸ் நீங்கள் தாளிக்கிறப்போ உங்களோட தாளிப்பில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வீடே மணக்கிற அளவுக்கு சூப்பரான ஒரு அரோமா கிடைக்கும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பிரியாணி, கீ ரைஸ், அப்புறம் சிக்கன் குழம்பு எதுக்கு வேணாலும் நீங்கள் இதை ஆட் பண்ணலாம். அரிசி ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அதில் வண்டு, பூச்சி இதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்ப்போம். நம்ம வீட்டில் இருக்க இந்த மாதிரி பே லீஃப் எடுத்துக்கோங்க, அதாவது பிரிஞ்சி இலை. இதை நம்ம அரிசிக்குள்ளே போட்டு வச்சிட்டிங்கன்னா அரிசியில் எந்த ஒரு பூச்சி, வண்டு எதுவுமே வராது. எந்த அரிசியாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த மாதிரி பே லீஃப் போட்டு வச்சுருங்க. இந்த டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சாலுமே கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இது கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இஞ்சி பூண்டு விழுதை ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுத்ததும் இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதை நல்லா க்ளோஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு கலர் சேஞ்ச் ஆகாமல் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காவை ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வலுவலுப்பாக ஓரங்கள்லாம் கொஞ்சம் எல்லோ கலரில் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிரும். இதை எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த தேங்காயில் ஒரு 3 சொட்டு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஜூஸை தேங்காய் ஃபுல்லாக எல்லா பக்கமும் அப்ளை பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை நீங்கள் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா உங்களோட தேங்காய் பளிச்சுன்னு இதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். சர்க்கரையை நம்ம சரியாக க்ளோஸ் பண்ணி வைக்கலனா சர்க்கரை ஃபுல்லாக எறும்பு வந்துடும். இதை எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சர்க்கரை டப்பாவில் ஒரு 3 லவங்கத்தை போட்டு வச்சுருங்க. இப்படி நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா எறும்பு கிட்ட கூட நெருங்காது. சப்போஸ் எறும்பு வந்ததுக்கு அப்புறமும் நீங்கள் போட்டிங்கன்னா எல்லா எறும்பும் ஓடிடும். மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா கிச்சனில் அங்கங்கே, அப்புறமா இந்த மாதிரி ஃப்ரூட் பேஸ்கெட் பக்கத்தில் இங்கெல்லாம் சின்ன ஃப்ளைஸ், கொசுலாம் பறக்கும். இதை எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லெமனை இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு பாதி லெமனில் லவங்கத்தை இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் கிச்சனில் ஃப்ரூட் பேஸ்கெட் எந்த இடத்துல இந்த மாதிரி சின்ன ஃப்ளைஸு, கொசுலாம் பறக்குதோ அந்த இடத்துல இதை வச்சிட்டிங்கன்னா கொசுவோ இல்லை ஃப்ளைஸோ பறக்கவே பறக்காது, எல்லாமே ஓடிடும். உப்பு வாங்கி கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா லேசாக தண்ணி விட ஆரம்பிச்சிடும். ஸோ அதை நம்ம எப்படி தவிர்க்கலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு தேங்காய் ஓடு எடுத்துக்கோங்க. இதில் உள்ள நார் இது எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம உப்பு டப்பாவில் இதை நல்லா சொருவி விட்டுருங்க. இந்த தேங்காய் ஓடுக்கு ஈரத்தை இழுக்கிற தன்மை இருக்குது. ஸோ நீங்கள் இப்படி வச்சிங்கன்னா உங்கள் உப்பு தண்ணி ஆகாமல் அப்படியே இருக்கும். கொத்தமல்லியை வாங்கிட்டு வந்த உடனே அதோட காம்பு பகுதியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இந்த கொத்தமல்லியை ஒரு க்ளீனான நியூஸ் பேப்பரில் நம்ம இப்போது ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம பேப்பரில் ரோல் பண்ணி வைக்கும்போது கொத்தமல்லியில் உள்ள ஈரம்லாம் பேப்பர் நல்லா அப்சார்ப் பண்ணிடும். நம்மளுக்கு கொத்தமல்லி ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இந்த மாதிரி பேப்பரில் ரோல் பண்ணதுக்கப்புறம் ஒரு கவரில் நீங்கள் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இப்படி வச்சாலே போதும், கொத்தமல்லி ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். தோசை மாவு பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாளில் புளிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது புளிக்காமல் இருக்கணும்னா என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தோசை மாவு கரெக்டான பக்குவத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பச்சை மிளகாவை இதில் வச்சிட்டிங்கன்னா தோசை மாவு புளிக்காமல் இருக்கும். வாழைப்பழத்தை இந்த மாதிரி டேபிளில் வச்சிங்கன்னா அடியில் உள்ள பழம் பார்த்திங்கன்னா ரொம்ப நசுங்கி ரொம்ப சீக்கிரமாக பழுத்து ஒரு மாதிரி ஆகிடும். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் கொடியில் போட்டு வைக்கும்போது எல்லா பழமும் ஈவனாக பழுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.